தமிழ்நாட்டில் பள்ளி உணவு திட்டங்களின் பரிணாம வளர்ச்சி. ஏழ்மை அதிகமாக இருந்ததுனால நிறைய மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகாமல் படிக்காமல் இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பசியை போக்கி அவங்களுக்கு படிப்பறிவு கொடுக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த உணவு திட்டங்கள். இந்த 1920 உலகத்திலேயே முதல் பள்ளி உணவு திட்டமாக சென்னை மாநகராட்சியில் தான் தொடங்கியிருப்பாங்க. இதுக்கு யார் காரணம் அப்படின்னா சர் பி.டி. தியாகராய செட்டியார். இவர் தான் இதுக்கு முன்னோடியாக இருந்திருப்பார். இவர் 1000 விளக்கு அப்படின்ற ஒரு ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதோடைய வெற்றியை தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுக்கும் அதுக்கப்புறம் அந்த உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ முதல்ல 1920 தியாகராய செட்டியார் அவர் 1000 விளக்கில் பள்ளி உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 1956 இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1956 இந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. 1956 காமராஜர் அவர்கள் தான் இலவச மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதுமாக விரிவுபடுத்தியிருப்பார். ஸோ 1956 தமிழ்நாடு ஃபுல்லாக காமராஜர் அவர்கள் விரிவுபடுத்தியிருப்பாங்க. 6லேருந்து 10வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவர் விரிவுபடுத்தியிருப்பார். ஸோ இந்த திட்டத்தை எங்கே தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா பாரதியாருடைய பிறப்பிடமான எட்டயபுரத்தில் தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ 1956 காமராஜர் இலவச மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதுமாக விரிவுபடுத்தியிருப்பார். அடுத்து 1982 எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் இதை சத்துணவு திட்டமாக மேம்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சாதம் சாம்பாருங்கிற உணவு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் அரிசி மாற்றிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய பருப்பு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய காய்கறிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு சத்துணவு திட்டமாக மேம்படுத்தியிருப்பாங்க. அதுக்கடுத்து அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருப்பாங்க. பின்னர் 5லேருந்து 9 வயது குழந்தைகள் மற்றும் 6லேருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள், அதாவது 1வதுலேருந்து 10வது படிக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருப்பாங்க. 1982 சத்துணவு திட்டம். 1982 எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். அடுத்து 1989 முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சத்துணவு திட்டத்தில் முட்டை வழங்குறதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவர் ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு ஒரு முட்டை அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வாரத்தில் 2 முட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து 3 முட்டைன்னு சொல்லி அப்புறம் வாரத்தில் 5 நாளுமே முட்டை வழங்கணும் அப்படின்றத கருணாநிதி ஒவ்வொரு பீரியட்லையும் மாற்றிருப்பார். ஸோ சத்துணவு திட்டத்தில் முட்டை வழங்குவதை அறிமுகப்படுத்தினது கருணாநிதி. அடுத்து 2011 to 2016 இந்த டைமில் ஜெயலலிதா அவர்கள் பல்வகை உணவுகள், அதாவது மெனுவை மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முட்டை மசாலா போட்டு முட்டை கொடுக்கணும் அப்படின்றது புதுசாக சேர்த்துருப்பாங்க. அடுத்து 2022 இந்தியாவின் முதல் அரசு நிதி உதவியுடன் செயல்படும் காலை உணவு திட்டம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல்ல காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அது யார் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டாலின் கொண்டு வந்திருப்பார். என்றைக்கு அப்படின்னா 15 செப்டம்பர் 2022 அன்னைக்கு தான் அண்ணாவுடைய பிறந்த நாள். ஸோ 15 செப்டம்பர் 2022 இந்த டேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த காலை உணவு திட்டம் யாருக்கு அப்படின்னா 1வதுலேருந்து 5வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த காலை உணவு திட்டம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் அரசு நிதியுதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2026 காலை உணவு திட்ட விரிவாக்கம். இதுக்கு முன்னாடி காலை உணவு திட்டம் 1வதுலேருந்து 5வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ 1வதுலேருந்து 8வது படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் கொண்டு வந்ததுன்னா சர் ஜோசப் விஜய் அவர்கள். என்னைக்கு அப்படின்னா 17 செப்டம்பர் இது பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கு செயல்படுத்த போகிறாங்க. ஸோ காலை உணவு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் 15 செப்டம்பர் 2022. காலை உணவு திட்டத்துடைய விரிவாக்கம் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா 17 செப்டம்பர் 2026. ஸோ காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தினது 2022, விரிவாக்கம் 2026. அடுத்து தமிழ்நாட்டுடைய வெற்றியை பார்த்துட்டு இந்தியா முழுக்கவுமே இந்த மதிய உணவு திட்டம் இருக்கு இல்லையா, மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை நாடு முழுவதுமே அறிமுகப்படுத்தினாங்க. இது எப்போ அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1995 இந்த மதிய உணவு திட்டத்தை நாடு முழுவதுமே அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு
பிரைமரி எஜுகேஷன், ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் அப்படின்ற பேரில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எப்போனா 1995ல் சுதந்திரம் பெற்ற ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 1995ல் இந்தியா முழுக்கவுமே இந்த மிட் டே மீல் ஸ்கீமை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கடுத்து 2021ல் இந்த மிட் டே மீல் ஸ்கீமுடைய பேரை வந்து மாற்றிருப்பாங்க. பிஎம் போஷன், பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மன் அப்படின்ற பேரை வந்து 2021ல் மாற்றிருப்பாங்க. ஸோ பள்ளி உணவு திட்டங்களுடைய வரலாறு அவ்வளோதான்.